இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். 35+ மெம்பர்ஸ் வந்து இறந்துருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் பார்த்தேன் கரூரில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் நிறைய சின்ன பசங்க, நிறைய லேடிஸ் இருக்காங்க. இதில் பாலிடிக்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வராமல் ஒன்றே ஒன்று சொல்லலாம். அவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு நம்ம ப்ரீவியஸ் சாட்டர்டேஸில் வந்து நடக்கிற மீட்டிங்கில் தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் ஏன் இன்னும் சின்ன பசங்களை கூப்பிட்டு போகிறீங்க? நீங்கள் ஏன் இன்னும் அந்த கூட்ட நெரிசலில் வந்து கலந்துக்கிறீங்க? உங்களோட தலைவர், உங்களோட ஸ்டார் பேசுகிறத வந்து டிவியில் பார்க்கலாம், நியூஸில் பார்க்கலாம், ரொம்ப கிட்ட இருந்தே பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் பொதுமக்கள், இது கட்சி கூட்டம் கிடையாது. பொதுமக்களை பார்க்க வராருன்னா இட்ஸ் எனஃப் டு see in TV and all. And then விஜய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்க மீட்டிங்க்கு வந்த ஒரு சின்ன மனசாட்சி இருந்திருந்தால் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருப்பார். ப்ரெஸ் கேட்குற கேள்விக்கு அட்லீஸ்ட் பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். வேனில் மேலே நின்று அவ்வளோ ஆக்ரோஷமாக பதில் சொல்ல தெரிஞ்ச அவருக்கு அட்லீஸ்ட் ப்ரெஸ்ஸில் ஒரு 2 minutes பேசிட்டு போயிருக்கலாம். எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டு தனி வீடியோ போட்டு கன்ஃபார்ம் சொல்ல போகிறாரு, இல்லைனா அதில் ஒரு லெட்டராக வரப்போகுது. மக்களுக்கான அரசியல் பண்ணுறீங்கன்னா அது மக்களுக்காக இருக்கணும். எந்த விதத்துலேயும் மக்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடாது. அதுவும் உயிரை விட பெருசு எதுவுமே இல்லை. மக்களோட சேஃப்டியை மதித்து அரசியல் பண்ணுங்கள். மக்களை மதித்து அரசியல் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஃபேமிலிஸை நினச்சா. அவங்க ரொம்ப ஆசையாக வளர்த்த குழந்தைங்கள இழந்திருப்பாங்க. நிறைய குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை இழந்திருப்பாங்க. மை ஹார்ட்டி கண்டோலன்சஸ் டு தோஸ் ஃபேமிலி.